வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான, கொஞ்சம் சுருக்குன்னு தைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சகோதரர் ரசல் அவங்க எழுதின குறிப்புகள்ல இருந்து நம்மளோட உண்மையான ஆவிக்குரிய நிலைமைய நமக்கு தெளிவா காற்ற ஒரு கண்ணாடியா இது இருக்க போகுது. நிஜமான தெய்வ பக்தி எங்க சோதிக்கப்படுது? சபையிலையா இல்ல நம்ம வீட்டோட 4 சுவத்துக்குள்ளையா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். சபையோட கதவுகள் மூடப்படும் போது நம்ம பொறுமையும் அங்கேயே முடிஞ்சுடுதா? இத நம்ம எல்லாரும் ரொம்ப நேர்மையா நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னா நம்மள பல பேரு ஒரு பெரிய மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். சபையில நாம எவ்ளோ பயபக்தியா இருக்கோம், மத்தவங்களுக்கு எப்படி உபதேசம் பண்றோம், இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல எவ்ளோ பெரிய ஆளா இருக்கோம், இத வச்சுதான் நம்ம தெய்வ பக்தி அளவிடப்படுதுன்னு நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே அதுதானா? வெளியில எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குற நாம வீட்டுக்கு வந்து கதவை சாத்தினோன்னே எப்படி மாறிடுறோம்? பொதுவா வெளியில காட்டுற அந்த பக்தி, பொறுமை, அன்பு இதெல்லாம் மூடிய கதவுகளுக்கு பின்னாடி யாருமே பார்க்காத அந்த தனிப்பட்ட நேரத்திலயும் தொடருதா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் சகோதரர் ரசல் அவங்களோட ரெஃபரன்ஸ் 620 குறிப்புகள்ல இருக்கிற ஒரு ஆழமான கருத்தை நாம கவனிக்கணும். அதுல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துது. அதாவது நம்ம உண்மையான களம் அப்படிங்கிறது சபையோ இல்ல நம்ம வேலை செய்யற இடமோ கிடையாது, அது நம்ம குடும்பம் மட்டும்தான். நற்செயல்கள்ல பொறுமையா நிலைச்சிருந்து நம்ம தேட வேண்டிய மகிமையையும் கணத்தையும் முதல்ல நிரூபிக்க வேண்டிய இடம் நம்ம சொந்த வீடுதானே இது ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம வீட்ல தான் நம்மளோட உண்மையான ஆன்மீக பயணமே ஆரம்பமாகுது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரோமர் 2:7 நற்கிரியைகளை செய்வதில் பொறுமையுடன் நிலைத்திருத்தல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? லட்சக்கணக்கான பெண்கள், சிறுமிகள், அப்புறம் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் விசுவாச பயணமும் பெரும்பாலும் அந்த குடும்பம்ங்கிற 4 சுவத்துக்குள்ள மட்டும்தான் வளர்க்கப்படுது. உலகத்தோட பார்வையில அவங்க பெரிய அளவுல அறியப்படாம இருக்கலாம், எந்த பெரிய மேடைகள்லயும் பேசாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க தினசரி சந்திக்கிற போராட்டங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அன்பாலையும் பொறுமையாலையும் ஜெயிக்கிறாங்க பாருங்க. அதுதான் நிஜமான விசுவாசம். நற்கிரியைகள் அப்படிங்கிறது வெளியில போய் செய்யற பெரிய பெரிய காரியங்கள் மட்டும் கிடையாது. வீட்டுக்குள்ள எந்த சலிப்பும் இல்லாம தொடர்ந்து காட்டுற அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நற்கிரியை. சரி, அப்போ வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான குணங்களை நாம வெளிப்படுத்தணும்? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகளை பத்தி நாம படிச்சிருப்போம். கிறிஸ்து மேல காட்டுற அன்பு, நீதி, தயவு, தாராக குணம், அப்புறம் சாந்தம். இதெல்லாம் பொது இடத்துலயோ சபைக்கு முன்னாடியோ காட்டுறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம அன்றாட குடும்ப வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி. உதாரணத்துக்கு, சாப்பிடுற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற தாராள குணம், இல்ல வீட்ல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது நாம காட்டுற தயவு, இதெல்லாம் வெறும் தத்துவம் இல்லைங்க, தினசரி வீட்ல நாம செய்ய வேண்டிய செயல். உண்மையான நீதிங்கிறது வெளியில நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கறதுல மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நாம எந்த பாரபட்சமும் இல்லாம அன்பா நடந்துக்கிறதும் கூட தான். இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை நம்ம பார்க்கலாம். பொது வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஆண்களோ பெண்களோ அவங்க செய்யற தொழில்ல இல்ல பொது வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கலாம், பலரோட நன்மதிப்பை வாங்கியிருக்கலாம், வெளியில அவங்க ஒரு சிறந்த முன்மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் மூடிய கதவுகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம நடக்கிற குளிர்ச்சியான மனப்பான்மை, அநீதி, அப்புறம் கணிக்கவே முடியாத முன்கோவம், இதெல்லாம் மறைக்கப்பட்ட தோல்விகள். பொது வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய ஆளா எவ்வளவு மென்மையானவரா வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா குடும்பத்துல எப்போ எரிச்சலோ முன்கோவமோ இருந்தா அந்த பொது வாழ்வு வெற்றிக்கு என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? வெளியில எப்போ சிரிச்சுட்டு வீட்ல சிடுசிடுப்பா வாழ்றது நிஜமாவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாகுமா? சகோதரர் ரசல் அவங்களோட ஒரு குறிப்பு இத ரொம்ப அற்புதமா, அதே சமயம் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்ற மாதிரி விளக்குது. எந்த ஒரு சிறந்த சாதனையும் குடும்பத்தில் காட்டும் அநீதி மற்றும் முன்கோபத்தின் குற்றத்தை மறைக்க முடியாது. எவ்வளோ ஆழமான, நம்மள உழுக்கக்கூடிய வார்த்தைகள் இது. தேவன் எப்பவுமே நம்ம பொது வாழ்க்கையில கிடைக்கிற கைத்தட்டல்களை வச்சு நம்மள எடை போடுறதே கிடையாது. குடும்பத்துல அன்பே இல்லாம கடுமையான வார்த்தைகளோட நாம வாழ்ந்துட்டு வெளியில போய் எவ்வளோ பெரிய வெற்றியை வாங்கினாலும் சரி, அது நம்ம தப்ப மூடி மறைக்காது. 1 தீமோத்தேயு 5:4 ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி, முதலாவது நம்ம சொந்த குடும்பத்தை தேவ பக்தியோட நடத்த கத்துக்கணும். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். வீட்டுக்குள்ள இருட்ட கொடுத்துட்டு வெளியில போய் வெளிச்சம் தேடுறது ரொம்பவே வீணான ஒரு விஷயம். அப்போ இந்த உண்மையான நற்பண்புகள்லாம் எப்படி எங்கிருந்து உருவாகுது அத பத்தி பாப்போம். ஒரு மரத்தோட பழங்களை நாம பாக்குறோம், ஆனா அந்த மரத்துக்கு உயிர் கொடுக்கிற வேர்கள் மண்ணுக்கடியில மறைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் சிறந்த பொது நற்பண்புகளோட வேர்கள் எங்க இருக்கு தெரியுமா? சாந்தம், உழைப்பு, சுயத்தியாகம், அப்புறம் உண்மை, இந்த குணங்கள்ல தான் இருக்கு.
பொது வெளியில நாம காட்டுற எந்த ஒரு உண்மையான நற்பண்பும் நிஜத்துல வீட்ல நாம கடைபிடிக்கிற சுயத்தியாகம் அப்படிங்கிற ஆழமான வேர்கள்ல இருந்து தான் வளருது. வீட்ல நாம எவ்வளவு உண்மையா மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தியாக சிந்தையோட இருக்கோமோ அதுவே பொது வாழ்க்கையில நம்மளோட உண்மையான அடித்தளமா மாறுது. குடும்பத்துல நாம பழகுற அந்த சாந்தம் மட்டும்தாங்க வெளியில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள அமைதியா வச்சிருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான ரொம்ப முக்கியமான கேள்வியை கேக்குறேன். உங்களை உண்மையிலேயே தெரிஞ்சவங்க யார்? யோசிச்சு பாருங்க. நாம எல்லாரும் பொது வாழ்க்கையில ஏதோ ஒரு முகமூடிய போட்டுட்டு தான் இருக்கோம். நாகரிகம், மரியாதை அப்படிங்கிற பேர்ல நம்மளோட பல வீணைகளை எல்லாம் மறைச்சிடுறோம். ஆனா அந்த முகமூடிகளை கழட்டிட்டு பார்த்தா நமக்கு நெருக்கமானவங்க, அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் நம்மளோட உண்மையான தார்மீக குணத்தை முழுசா அறிஞ்சவங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம காட்ட நினைக்கிற அந்த வெளித்தோற்றம் மட்டும்தான். நீங்க கோவப்படும் போது எப்படி இருப்பீங்க, ரொம்ப சோர்வடையும் போது எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்கிறது உங்க குடும்பத்துக்கு மட்டும்தாங்க தெரியும். அதனால உங்களோட நிஜமான ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படிங்கறத உங்க கூடவே தினசரி வாழ்ற உங்க மனைவி, கணவன், குழந்தைகள் இல்லனா பெற்றோரால மட்டும்தான் உறுதியா சொல்ல முடியும். சரி, இவ்ளோ ஆழமான சத்தியங்களை நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? அதுக்கான சில அன்றாட நடைமுறை படிகள் இங்க இருக்கு. முதலாவது, உங்க உணவருந்த மேசையில தினமும் பொறுமையா பழகுங்க. குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுற அந்த தருணங்கள் ரொம்பவே முக்கியமானது. ரெண்டாவது, உங்களோட முன்கோபத்தை சாந்தத்தால மாற்றுங்க. இப்போ உதாரணத்துக்கு, வீட்ல ஒரு குழந்தை தெரியாம ஒரு விலை உயர்ந்த பொருளை உடைச்சிடுதுன்னு வச்சுப்போம். அந்த செகண்ட் நம்ம காட்டுற கோபமா இல்ல அந்த சூழ்நிலையை ரொம்ப சாந்தமா கையாளுற விதமா, எது உண்மையான தெய்வ பக்தி? அந்த சாந்தம் தாங்க உண்மையான வெற்றி. மூணாவது, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில யாருமே பார்க்காத அந்த நேரத்துல கிறிஸ்துவ மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை செயல்ல காட்டுங்க. வீட்ல அன்றாட வேலைகளை பகிர்ந்துக்கிறது, சோர்வான நேரங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது மூலமா இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். இந்த சின்ன சின்ன எளிய படிகள் மூலமா இன்னையிலிருந்தே உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தார்மீக குணத்தை உங்களால உறுதியா கட்டி எழுப்ப முடியும். நாம முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க தேவ பக்தியை வெளிப்படுத்துவீங்களா? உங்க வாழ்க்கையோட உண்மையான சோதனை பொதுவெளியில இல்லைங்க, அது உங்க குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கு. அந்த சோதனையில நீங்க வெற்றி பெறுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நீங்க காட்டுற அன்பும் பொறுமையும் சாந்தமும் தான் நீங்க உண்மையாவே யார் அப்படிங்கறது தீர்மானிக்குது. உங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைய தேவனுடைய அன்போடு ஒரு உண்மையான சரணாலயமா மாற்றுறதுக்கு இந்த சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும்னு நம்புறேன். சிந்தித்து பாருங்கள்.